ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எக்கனாமியில் ஒரு முக்கியமான டாபிக் வந்துட்டு நிதி ஆயோக். அது வந்து எப்படி போட்டாங்க, அதோட நோக்கம் என்ன, அதோட திட்டங்கள் என்னென்னு இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேரு அறிமுகப்படுத்திய திட்டக்குழுக்கு மாறாக போடப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக்கு. இப்போ இந்த நிதி ஆயோக்கோட அறிவிப்பு எப்போ, நாங்கள் இதை வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத எப்போ அறிவித்தாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2014 ஸ்டார்ட் பண்ணது. எப்போ? ஜனவரி 1, 2015. இதோட முதல் கூட்டம் அப்படின்றது February 8, 2015 போட்டாங்க. 2030க்குள்ளே இந்தியாவில் இருக்கிற வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றது தான் இந்த அமைப்போட நோக்கம். அஜய் சிப்பர் அப்படின்ற ஒரு கமிட்டி தான் இந்த அமைப்பை பற்றி பரிந்துரை செஞ்சிச்சு. இந்த அமைப்போட மாதிரி வந்து அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். நிதி ஆயோக் அதோட ஸ்பெல்லிங் வந்து NITI. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. இதோட பொருள் என்னென்னா இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். இது வந்துட்டு ஒரு தேசிய நிறுவனமாக இருக்குது. ஒரு மாநிலத்தோட தேவைகள் என்ன அப்படின்றத பொறுத்து அதுக்கான திட்டங்களை வகுக்கிற ஒரு நோக்கத்தில் போடப்பட்டதான் இந்த அமைப்பு. இது ஒரு சிந்தனை குழு அப்படின்னு சொல்கிறாங்க. திங்க் டேங்க் அப்படின்னு இந்த குழு அழைக்கப்படுது. மாநிலங்களோட தேவைக்கேற்ப அதோட ஆதாரங்களை பற்றி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரத்தை இந்த அமைப்பு கொண்டுள்ளது. இந்த அமைப்போட ப்ளஸ் பாயிண்ட்டு, ஒரு திட்டம் போடுறாங்க அப்படின்னா மாநிலங்களுக்கும் அதில் வந்துட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. கூட்டுறவு கூட்டாட்சி என்பது நிதி ஆயோக்கோட ஒரு நோக்கமாக இருக்குது. நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னா பிரதமர், அதாவது நரேந்திர மோடி. துணைத் தலைவர் வந்துட்டு பிரதமரால் நியமனம் செய்வாங்க. இப்போ இருக்கிறவங்க யார் அப்படின்னா சுமன் பெர்ரி. தலைமை நிர்வாக அதிகாரியும் இதில் செயலாற்றுறாங்க. இப்போ இருக்கிறவங்க யாருன்னா அமிதாப் காந்த். போடப்பட்டப்ப யார் இருந்தாங்க அப்படின்னா தலைமை நிர்வாகியாக சிந்துஸ்ரீ குல்லார் அப்படின்றவங்க இருந்திருக்காங்க. நிதி ஆயோக் அமைப்பில் முழு நேரம், பகுதி நேரம், அலுவல் சாராத உறுப்பினர்கள் என 3 வகை உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் வந்து 5 முழுநேர உறுப்பினர்களும், 2 பகுதி நேர உறுப்பினர்களும், 4 பேர் வந்து அலுவல் சாராத உறுப்பினர்களும் இருக்காங்க. நிதி ஆயோக் அமைப்பு 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை போன்றவை. முக்கிய வேலை வந்து கிராமங்களுக்கு திட்டம் உருவாக்குவது, தேசிய பாதுகாப்புக்கான முக்கியத்துவம், பங்காளர்களோட பங்கேற்பை வந்து ஊக்கப்படுத்துது, அரசுக்கு அறிவுரை கூறுது. நிதி ஆயோக்கின் கீழ் போடப்பட்ட திட்டங்கள் என்னென்னு பார்ப்போம். 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம், டிஜிட்டல் இந்தியா திட்டம், அடல் புத்தாக்க திட்டம். நிதி ஆயோக்கோட முக்கிய அறிக்கைகள் என்னென்னலாம் வெளியிடப்படுது அப்படின்னா கூட்டு நீர் மேலாண்மை குறியீடு, மாவட்ட மருத்துவமனை அட்டவணை, ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு, பள்ளி கல்வி தர குறியீடு, நிலையான வளர்ச்சி இலக்கு இந்தியா குறியீடு, மாநில ஆற்றல் குறியீடு, மாநில சுகாதார குறியீடு, ஆர்வமுள்ள லட்சிய மாவட்ட திட்டம். நிதி ஆயோக் பற்றி ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவோடு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.